பார்த்துட்ருக்கோம். அகிலா ஸ்கோர்டு 80% ஆஃப் மார்க் இன் அன் எக்ஸாமினேஷன் இஃப் ஹர் ஸ்கோர் வாஸ் 570 மார்க்ஸ். ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அகிலா வந்து ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றிருக்கார். சரிங்களா? அவங்க பெற்ற மதிப்பெண்ணும் கொடுத்துட்டாங்க. அவங்க மொத்த மதிப்பெண் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த மதிப்பெண் தெரியாது இல்லையா? அதை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதில் 80% தான் அவங்க வாங்கியிருக்காங்க. மொத்த மதிப்பெண்ணில் 80% எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 576. நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு எக்ஸ் தான் வேணும். அதனால் இந்த 100 இன்சைடு வந்துச்சுன்னா மல்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த 80 கீழே டிவைடில் வந்துடும். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 8 56 16 2 டைம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 720. ஓகேவா? அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து 720. அதில் 80% தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுதான் 576. அந்த சம்மோட ஆன்சர் 720. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். The monthly income of a person is 5,000. If this income is increased by 30%, then what is this new monthly income கேட்டிருக்காங்க. ஒரு நபரின் மாத வருமானம் 5,000னா அவரோட வருமானம் வந்து இப்போ 30% அதிகரித்தா புதிய வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இருந்தது 5,000. ஓகேவா? இப்போ ஒரு 30% அதில் அந்த வருமானத்தில் 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பர்சன்டேஜ்னு என்ன போடுவோம்? 30/100ன்னு போடுவோம். இதில் அந்த 5,000ல் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ புதிய வருமானம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5,000 இது சிம்பிள் பண்ணிங்கன்னா 3 × 5 15 20 இருக்குது. ஓகேவா? 1,500. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6,500 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 45% ஆஃப் 750 மைனஸ் 25% ஆஃப் 480 சொல்லியிருக்காங்க. 45% ஆஃப் 750 பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம்? /100ன்னு போடுவோம். 25%னால் 25/100. இது எதில் 480ல் 25%. இது ரெண்டையும் இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளை பண்ண முடிஞ்ச வரைக்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸு, இது 9 டைம்ஸ். இதுக்கு மேலே இது எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. இங்கேயும் 0 கேன்சல் பண்ணலாம். இதையுமே 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். இது 5, இது 2. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 9 5s 45, ரிமைனிங் 4. 9 7s 63. 63 ஒரு 4ம் 67. 675/2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5s 40, ரிமைனிங் 4. 5 4s 20, 24 24/2. ஓகேவா? இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 675 மைனஸ் 240 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 7ல் 4 போச்சுன்னா 3, 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ 435/2. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s 4, 2 1s 2, ரிமைனிங் 1 இருக்கா? 15ல் 7 டைம்ஸ் வரும். அப்போ 10ல் 5 டைம்ஸ். அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? 217.5. இதுதான் சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு எண்ணின் 75% உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண், அந்த எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. 75% ஆஃப் ஏ நம்பர் இஸ் ஆடட் டு 75. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது, அதோட 75%. அப்போ என்ன? அந்த நம்பர் எதுன்னு தெரியாது இல்லையா? அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட 75% அப்போ என்ன வரும்? பர்சன்டேஜ்னால் /100 போடுவோம். எந்த நம்பரும் தெரியாது. அதோட 75%ஓட 75 ஆட் பண்ணால் அதே நம்பர் வருமா? அந்த நம்பர் தான் தெரியாது இல்லையா? அதே நம்பர் அப்போ நம்ம எக்ஸ்னே வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் கிவன் டேட்டா. இப்போ இதுலேருந்து அந்த நம்பர் என்ன, இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3/4 வரும். இந்த 75 இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 3/4 இந்த சைடு போயிடுது. அப்போது எக்ஸ் மைனஸ் 3/4xன்னு வரும். ஓகேவா? இப்போது 75 இது எல்சி எடுங்க. 4லேருந்து 3 போச்சுன்னா x/4ன்னு வரும். ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 4 × 75 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s 20, ரிமைனிங் 2, 4 7s 28, ஒரு 2 30. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 300. ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன்டு ஏ பர்சன்டேஜ் 200 ml இன் 2 liters. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே எம்எல்லில் கொடுத்துருக்காங்க, இங்கே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை முதல்ல ஒரே யூனிட்டில் மாற்றிக்கணும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ எப்பயுமே சின்னதாக இருக்கிறத நம்ம மாற்றணும். இங்கே பாருங்கள் எம்எல்லில் இருக்குது. இப்போ லிட்டரையும் நம்ம எம்எல்லில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 1 லிட்டர் வந்துட்டு 1000 ml. ஓகேவா? அப்போ 2 லிட்டர் எவ்வளோ ஆகும்? 2000 ml. ஓகே, இப்போ 2 ஒரே யூனிட்டில் மாற்றிட்டோமா? ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டலை கீழே போடுவோம். எவ்வளோக்கு கேட்குறாங்களோ அதை மேலே போடுவோம். ஓகேவா? அந்த பர்டிகுலர் வேலையை மேலே போடுவோம். இங்கே என்னது? டோட்டல் 2000 ml. அவங்க கேட்குறது 200 ml. இன்ட்டு பர்சன்டேஜ்னு கேட்குறனால × 100 போடுறோம். ஓகேவா? அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம்.
இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 10. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா? ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். என் நம்பர் வென் டிக்ரீஸ்ட் பை 20% கிவ்ஸ் 80, ஃபைன் த நம்பர். ஒரு எண்ணை வந்து 20% குறைக்கிறாங்களாம். அப்போ 80 கிடைக்குதுன்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணு, அந்த எண்ணில் 20%. அப்போ 20%னா கீழே 100 போடுவோம். எந்த எண்ணு அந்த எண்ணம் தெரியாது. அந்த எண்ணோட 20% கழிச்சிட்டோம்னா ஆன்சர் 80 வரும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களை எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எல்சி எடுத்துட்டிங்கன்னா 100 - 20 என்ன வரும்? 80 / 100 into x which is equal to 80. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 80 இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸை வந்து இந்த 100 இங்கே போச்சுன்னா இந்த சைடு மல்டிஃபிகேஷனில் போயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் 20% of p plus q which is equal to 50% of p minus q, then find p is to qன்னு கேட்டிருக்காங்க. p is to qனா நம்ம விகிதத்திலே பார்த்துருப்போம். எதுக்காவது விகிதம் வேணால் p/q தான் நம்ம p is to qன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிவன் டேட்டாவிலேருந்து p/q கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 20% ஆஃப் p plus q. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 50% ஆஃப் p minus qக்கு ஈக்குவலாக இருக்குமா? பர்சன்டேஜ்னால நம்ம டிவைடட் பை 100 போடுறோம், p minus q. ஓகே, இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். 0 கூட கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2p + 2q which is equal to 5p. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5q. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பீலாம் ஒரு சைடு கொண்டு வரேன், பாசிட்டிவ் வர மாதிரி கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு இது வந்தும்போது 5p - 2p ஆயிருமா? இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் q மைனஸ் இருக்கிறது இந்த சைடு இந்த q வந்து ப்ளஸ் q ஆகிடும், 2q. இந்த மைனஸ் இங்கே வரும்போது 5qன்னு ஆகிடும். ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 7q. இது 5ல் 2p போச்சுன்னா 3p. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த pக்கு டிவைடட் பை qன்னு எழுதிக்கிறேன். இந்த 3 இங்கே கீழே வந்துடும், 7/3 which is equal to p/q. நான் என்ன சொல்லியிருந்தேன்? p/q தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோமா? 7/3. 7/3 எப்படி எழுதலாம்? 7:3. ஏன்னா p/q தான் நீங்கள் p/qன்னு எழுதுனீங்க. அப்போ 7/3 7:3 தான் எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 7:3. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். A student gets 31% in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination கொடுத்துருக்காங்க. 31% மார்க் வாங்கியிருக்காங்க, ஆனாலும் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதுனால தேர்ச்சி பெறவே இல்லையா? தேர்ச்சி பெற எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 35%னா மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த மதிப்பெண் தெரியாது, எக்ஸ். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதில் அவங்க அந்த மாணவர் வந்து 31% வாங்கிட்டாங்க. அதாவது எவ்வளோன்னு தெரியாது, அதில் 31% அவங்க வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு வேளை அவங்க இன்னும் 12 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு இதுதான் அவங்களோட ஒரிஜினல் மார்க்கு, அதோட ஒரு 12 ஆட் பண்ணிட்டோம்னா பாஸ் மார்க் கிடச்சிரும் இல்லையா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க 12 குறைவாக பெற்றதுனால தான் அவங்க தேர்ச்சி பெறல. ஒருவேளை நம்ம அந்த 12 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கண்டிப்பாக 35%க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ 35% ஆஃப் தட் டோட்டல் மார்க். ஓகேவா? அது தெரியாது எக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் த்ரூ அவுட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த 100 கேன்சல் ஆகிட்டு 31xன்னு கிடைக்கும். இது 1200ன்னு ஆயிரும். இதுலேயும் 100 கேன்சல் ஆகிட்டு 35x இருக்கும். நம்மளோட எய்ம் என்னென்னா, இந்த இதுதான் எக்ஸோட மார்க் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எவ்வளோ டோட்டல் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1200 = 35x இந்த சைடு வந்துச்சுன்னா 31xன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 1200 = 35ல் 31 போச்சுன்னா 4x. எனக்கு எக்ஸ் தான் வேணும், கரெக்டாக? ஏன்னா நம்ம டோட்டல் மார்க் தான் எனக்கு வேணும். அப்போ 1200 இந்த 4 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 3 4s are 12. அப்போ 300. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. ஓகேவா? அப்புறம் அதில் அவங்க 31% வாங்கியிருக்காங்கன்றதுனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா? இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ? 300. பார்த்துட்ருக்கோம். இந்தியன் பாட் 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the good eggs as percentage. இந்தியன் வந்து 5 டஜன் முட்டைகளை வாங்குறாரு. நம்மளுக்கு தெரியும் டசன்னா 12. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 5 × 12 60 எக்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? அதில் 10 முட்டைகள் கெட்டுருச்சான். ஓகேவா? நல்ல முட்டைகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்? எப்பயுமே நான் டோட்டலாக கீழே போட்டுக்குவோம். மொத்தம் அவர் எவ்வளோ வாங்கினாரு? 60. இவங்க சதவீதம் எதுக்கு கேட்குறாங்க? நல்ல முட்டைக்கு தான் கேட்குறாங்க. அப்போ 10 முட்டை கெட்டுருச்சுன்னா மீதி நல்ல முட்டை எவ்வளோ இருக்கும்? 50. பர்சன்டேஜ்னு கேட்டதுனால × 100. ஓகேவா?
இந்த ஒரு 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த பாருங்கள், இதை வந்து நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 25 இது 3 ஆகிடும். அப்போ 250 டிவைடட் பை 3. இப்போ 3 டேபிளை டிவைட் பண்ணுங்கள். 8 4s are 24. 10ல் 3 டைம்ஸ் இருக்குது. திரும்ப 10ல் 3 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 83.33% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்டு இருக்கோம். The sum of two numbers is 116/2/3% of the second number, then ratio of the first number to the second number. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு நம்பர் அது எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ எக்ஸு ஒய்ன்னு அதுக்கு நேம் பண்ணிக்கலாமா? எக்ஸு ஒய். உங்களை என்ன கேட்குறாங்க? ரேஷியோ, அதாவது x/y, தட் இஸ் x/y. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா என்ன எப்படி இருக்குன்னா 1162%. இது பாருங்கள், இம்ப்ராப்பர் மிக்சடில் இருக்குது, நான் இம்ப்ராப்பரில் மாற்றிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 6 3s are 18, ரிமைண்டர் 1, 1 3s are 4, 3 4 8, 2/3னா இதை ஆட் பண்ணிங்க. 350 டிவைடட் பை 3 பர்சன்டேஜ்ன்றனால ஒரு 100 ஆஃப் த செகண்ட் நம்பர்னால் நம்ம செகண்ட் நம்பராக எது எடுத்திருக்கோம்? ஒய். இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 35 350 டிவைட் பை 300y. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளுமே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 இது 6. ஓகேவா? இப்போது எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் 7/6yன்னு இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x/y தான் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்? ஒய்யை தனியாக ஒரு சைடு கொண்டு வரேன். 7/6y மைனஸ் ஒய்ன்னு இந்த வந்துடும், இந்த சைடு வந்தால். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சி எடுத்துட்டிங்கன்னா 7ல் 6 போச்சுன்னா 1/6yன்னு வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x/y தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த y இந்த சைடு வந்துடும். x டிவைடட் பை ஒய், இந்த ஒய் டினாமினேட்டரை வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1/6ன்னு இருக்கும். 1/6னா பர்சன்டேஜில் எப்படி எழுதுவோம்? 1:6. இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் பார்த்துட்ருக்கோம். when a number is decreased by 25%, it becomes 120. find the number. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைச்சா 120 கிடைக்குதுன்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸு அதில் எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கணும்? 25%. அதே எண்ணில் 25% குறைச்சா எவ்வளோ கிடைக்குமோ? 120. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க. எல்சி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 100 - 25 75/100 எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 120. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது 25 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 இது 4. அப்போ எக்ஸ் வந்து இந்த 4 இன்சைட் போனால் மல்டிப்ளைல் ஆகிடும். 120 × 4. இந்த 3 கீழே வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள் 3 டேபிளில். 1 டைம் இது 4 டைம். அப்போ 4 4s are 16. அப்போ 160 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணுன்னு தெரியாது, அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அந்த எண்ணில் 40%, அப்போது 40% ஆஃப் அந்த எண்ணு, அதுலேருந்து 40 கழிக்க சொல்லியிருக்காங்க. 40 கழிச்சா எவ்வளோ கிடைக்குமோ? 40 தான் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவன் டேட்டா. இதில் வந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 40 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ் விச் இந்த 40 இன்சைட் வந்துச்சுன்னா 18 ஆகிடும். எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஓகேவா? அப்போது 80 இந்த மல்டிஃபிகேஷன் ஆகிடும். இந்த 100 வந்து டிவைட்லேருந்து இன்சைட் போகும்போது மல்டிஃபிகேஷனில் போயிடும். இந்த 40 டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். இப்போது 2 × 100 200. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 தான் சம்மோட ஆன்சர். மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060 901 குறித்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி தள்ளுபடி சதவீதம்னா தள்ளுபடி எவ்வளோ அது மேலே வரும். ஓகேவா? அந்த குறித்த விலை வந்து கீழே வரும். கரெக்டாக? இன்ட்டு 100ன்னு வரும். ஓகேவா? பர்சன்டேஜ்னு கேட்டதுனால. இப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு பார்க்கலாமா? 1060ல் 901 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 5ன்னு இருக்கும். 10ல் 9 போச்சுன்னா 1. அப்போ 159. குறித்த விலை பார்த்தீங்கன்னா 1060 இன்ட்டு 100. இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 இது 53ன்னு வரும். இது பார்த்தாலே தெரியுது 3 டைம்ஸ் வருது. ஏன்னா 3 வந்து 3 3s are 9 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15. 3 டைம்ஸ் வருது. அப்போ 3 × 5 15% கொடுத்துருக்காரு அவர் மொத்தம் தள்ளுபடி. ஓகேவா? சரி பார்த்துட்ருக்கோம். 25% ஆஃப் 75% ஆஃப் 80. இப்போது 75% ஆஃப் 80 அதில் 25% கேட்குறாங்க. ஓகேவா?
இதில் பார்த்திங்கன்னா இது 25 டேபிளே கேன்சல் பண்ணலாம். இது 1 இது 4ன்னு வருமா? இதையுமே 25 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 இது 4ன்னு வரும். இந்த 4 எடுத்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8 அப்போ 20ன்னு வரும். திரும்ப இந்த 4 எடுத்து இந்த 20 கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3யும் 5ம். 3 × 5 நம்மளுக்கு தெரியும் 15. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15%. ஓகேவா? ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தேரில் ஏ என்பவர் பியை விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். பி என்பவர் சியை விட 10% குறைவாக பெற்றுள்ளார். சி என்பவர் டியை விட 25% அதிகம் பெற்றுள்ளார் எனில் டி என்பவர் மொத்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 500க்கு 320 எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் அப்படியே கிவன் டேட்டாவை அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏபிசிடி. ஓகேவா? அவங்கள அப்படியே எழுதிக்கலாமா? யார் யாருன்னு எழுதிக்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, ஓகே, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏவை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஐ விட 25% அதிகமாக. ஏன்றவர் என்னன்னா பி இருக்காரா? பி அவரோட பார்த்திங்கன்னா 25% அதிகமாக. அப்போ 25/100 ஆஃப் பி. ஓகே, இதுதான் கிவன். ஓகே, பியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் வந்து சி இருக்கார் இல்லையா, அவரோட 10% குறைவான். சி அவரோட 10% குறைவு. ஓகே, இதுதான் கிவன். அடுத்து சியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி. ஓகேவா? டியை விட 25% அதிகமாக. 25% ஆஃப் டி வந்து இவர் அதிகம், அதனால் அந்த பர்சன்டேஜை போட்டுக்குவோம். இப்போ லாஸ்ட்டாக டியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கை கொடுத்துட்டாங்க. டி எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 320. 500க்கு 320 வாங்கியிருக்கார். ஓகே, அவரோட மார்க்கை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போட்டு வரலாம். இப்போ சி வேணும் நம்மளுக்கு தெரியணும்னா டி கொடுத்துருக்காங்க இல்லையா, டி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்படியே போட்டுட்டு வரலாம். டி எவ்வளோ 320 கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். 320 25% ஆஃப் 320. ஓகேவா? இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5, இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 16. நம்மளுக்கு தெரியும் 5 16s are 80. அப்போ 320 ப்ளஸ் ஒரு 80 வந்து 400. இப்போ சியோடது கண்டுபிடிச்சிட்டோம். சி இப்போ வந்து 400 மார்க் வாங்கியிருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போடுவோம். சியில் போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 400 10/100 ஆஃப் 400. ஓகேவா? அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போது இது 40. 400ல் 40 போச்சுன்னா 360. இப்போ பியோட மார்க்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 360. இந்த 360 எடுத்து ஏல போடுறேன். லாஸ்ட்டாக அவங்க ஏ தான் கேட்குறாங்க. இதோட நம்மளுக்கு சம் முடியுது. இப்போ பியில் போட்டுடலாமா? 360 25% ஆஃப் 360. ஓகேவா? ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5, இது 2, திரும்ப இந்த 2 எடுத்துக்கிச்சுன்னா 18 வரும். 18 × 5 நம்மளுக்கு தெரியும் 19. இப்போ 360 + 90 ஆட் பண்ணுங்கள். 0 6 9 5 ரிமைண்டர் 1 415 வருது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 450. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?